இந்த செட்டு போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? சார் இந்த செட்டு போட ஏறத்தால ஒரு மாத்திரையிலிருந்து மார்க்கிங் ஆரம்பிச்சு, ஒரு மாத்திரை மார்க்கிங் ஆரம்பிச்சோன்னா திடீர்னு அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் கிளீன் பண்ண முடியாது. அப்புறம் கான்செப்டுடைய கிரியேட்டிவ், அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய செட்டப் தான் பண்ணணும், அப்புறம் அதுக்கான ராஜகோபுரத்துடைய மெஷர்மெண்ட், அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நீங்களே பாத்தீங்க அந்த சிலையெல்லாம் பாத்தீங்க, அதே மாதிரி டிசைன் சொல்லி அந்த சிலைகள் தயாரிப்பு. அப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறப்ப அந்த மைய மண்டபத்தினுடைய தர்பார் ஹால் வந்து ஹைட்டா கொண்டு போகும். அதுக்காக ஸ்பெஷலா கிரெயின் வர சொல்லி அந்த கிரேனுடைய எஃபெக்ட் தூக்கணும், 35 அடி மேலே தூக்கணும், தூக்கி தான் அந்த சீலிங் உள்ள போகணும். அந்த அரங்கத்தை அந்த அளவுக்கு திட்டமிட்டோம். அதுக்கு வந்து துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அரசியலுக்கு அது வேற, இதுக்கு பெரும்பாலும் எல்லாம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து கிளாத் போட்டு வந்து அதை டிசைன் பண்ணணும். அது உள்ள வாரப்பே நீங்கள் பார்த்தீங்க ஒரு பேலஸ்குள்ள பேர ஒரு ஃபீல் அப்படி பண்ணி அமைச்சோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களை கேட்க போகிறது, இங்கே திருமணத்துக்கு எத்தனாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்க. அவங்க ஒரு 5000லேருந்து 7000னா ஒரு 7000 பேர் வராங்கன்னா ஒரு 3000 பேர் உட்கார ஹால் போட்டால் போதும், ஒரு 1000 பேர் சாப்பிட்ற டைனிங், ஒரு வெயிட்டிங் ஹால் ஒரு 500 பேருக்கு போட்டால் போதும். எப்படின்னா இன்புட் ஒரு 3000 பேர் வரப்ப 1000 பேர் போவாங்க, 1000 பேர் உள்ளே வருவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ சொல்கிறப்ப நாங்கள் பண்ணிடுவோம். அடுத்து என்ன கேட்போம்னா, அடுத்து பட்ஜெட் கொடுப்போம். பட்ஜெட் கொடுத்துட்டு அதிலே மீடியம், லக்ஸுரி, டீலக்ஸு, ஸ்டார் கேட்டகரின்னு இருக்குது. 4 கேட்டகரியில் இருக்குது. அந்த ஸ்டார் கேட்டகரியில் கேட்டாங்கன்னா அதே மாதிரி உள்ள பட்ஜெட்டை கொடுத்து ஃபுல்லாக ஏசி, கீழே உட்டன் பிளாட்ஃபார்ம். இதே மதுரையில் மிகப்பெரிய தொழில் பிஆர்பி, அவங்களுடைய தமுக்க மைதானத்தில் 1,00,000 பேருக்கு 2 பேருடைய திருமணத்தை நான் தான் பண்ணேன். பேர் தமுக்க மைதானத்தில் அவர் உலகளாவிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறார். பிஆர்பி ராய்டாடி எக்ஸ்போர்ட். தமுக்க மைதானத்தில் 1,00,000 பேர். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, முதல் கல்யாணம் நான் தான் பண்ணேன், 3 வருஷம் 2ஆவது கல்யாணம் நான் தான் பண்ணேன் அவர் தம்பிக்கு. அதை விட அப்புறம் என்ன பெரிய சிறப்புன்னா, இதே மதுரையில் விஷால் மால்னு சொல்லி சவுத்துலேயே பெரிய மால் ஓப்பன் பண்ணாங்க. அவர் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் இளங்கோ புவனான்னு சொல்லி, அவங்களுடைய மால் திறப்புலாவுக்கும் ஃபுல்லாக நான் தான் பண்ணி கொடுத்தேன். அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்புறம் இன்னைக்கு உலகமே வியந்து போய் பாராட்டிட்டு இருக்க மதுரை மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தியுடைய திருமணம், அதுதான் பரபரப்பாக பேசுகிறோம். அது 1,00,000 பேர், அது நாங்கள் தான் பண்ணோம். அப்புறம் இப்போ அருகில் இருக்க ராப்கோ சிமெண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி நான் தான் பண்ணேன். கே சாருடைய பேத்தி கல்யாணம் போன ஒரு 6 மாதத்துக்கு முந்தி அது நாங்கள் தான் பண்ணோம். அப்போ கிஸ்கால் கண்ணப்பன் அவங்க வீட்டு கல்யாணம், புரட்சி தலைவர் அம்மா வீட்டு திருமணத்தையே ஒரு பகுதி நான் தான் பண்ணேன். தலைவர் கலைஞர் வீட்டு திருமணத்தை அறிவாலயத்தில் ஒரு பார்ட் நாங்கள் எடுத்து பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வைகோவுடைய திருமணத்தை 9 முதலமைச்சர் வந்தாங்க. அப்போ வந்து தலைவரை போய் பார்த்து கேட்டாங்க. அப்போ சொல்கிறப்ப இப்போலாம் செய்ய சொன்னார். அதேமாதிரி அறிவாலயத்தில் வந்து கலைஞர் வீட்டு திருமணம் இருக்கிறப்ப வந்து தளபதி அழைச்சி இப்போ அப்போ அங்கே என்னென்னா அடிக்கடி செல்வி அக்கா வந்து சில கலர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. செல்வி அக்கா, கனிமொழி அக்காலாம் வந்தாங்கன்னா அவங்க சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் மாற்ற சொல்லி இப்போலாம் பண்ண சொல்லுங்கன்னா. அப்போ உடனே அப்போ தலைவர் அழைச்சேன்னு ஃபேமிலி சொல்கிற மாதிரி செட் பண்ணுப்பா, பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது எல்லா தலைவரும் விட்டு திருமணத்தையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதேமாதிரி ஜெம்கராடி வீரமணி மிகப்பெரிய இந்தியாவில் பெரிய வர்த்தக சந்தை, ஈசிஆர் ரோட்டில் 50 ஏக்கரை கிளியர் பண்ணி வேர்ல்டுலேருந்து வந்திருந்தாங்க. அதே போல ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு தமிழனாய் உங்களோட நின்று பேட்டி கொடுக்குறதுல மகிழ்வடைகிறேன். இந்த தமிழனாய் நான் இல்லைன்னா இந்த தொழிலுடைய ஆதிக்கம் அதிகமாக ஹைதராபாத், டெல்லி, மும்பை இவங்க வந்து தான் பண்ணாங்க. நான் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்திய சந்தையில் தமிழ்நாட்டில் இருக்கிற வர்த்தகச்சியமான பணிவாக கேட்குறேன். உங்கள் வீட்டு கல்யாணத்தை பூரா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாம்பேக்கும் சிங்கப்பூர் உள்ள நிறுவனத்தை கொடுக்குறீங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அது நாகரிகம் கருதி. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் கொடுக்கறத விட இதுமாரி பாரம்பரியமான நிறுவனத்தில் கொடுத்தாங்கன்னா, இப்போ கான்செப்ட் மேரேஜை அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும். அதேமாரி திருச்செந்தூருடைய முருகன் கான்செப்டில் திருமணம், பழனி முருகன் கான்செப்டில் கல்யாணம், அதேமாரி நம்ம இது நாகூர் தர்கா முஸ்லீம் அந்த கல்யாணம், இப்போ வேளாங்கண்ணி அப்போ அந்த திருமணம். ஒருத்தர் சொன்னாங்க ஆர்கானிக்காக பண்ணுங்க அப்படி, விவசாய சார்ந்து ஆர்கானிக்கா எப்படின்னா வெறும் தென்னங்கூதல், தென்னம் பாலை, தென்னை மட்டையிலேயே பண்ணி அதில் பூ வச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த இடத்துலையும் பேப்பர் வரக்கூடாது, இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சாப்பிடணும். அப்போ எங்கே பார்த்தா என்ன பண்ணணும்னா வாழை, நெல், கரும்பு, இளநீ அதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் பண்ணியிருந்தோம். அது எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணியிருந்தோம்னா, எல்லா நவதானியங்களையும் செட் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு போனாங்க ஒரு பக்கெட் எல்லாரும். அப்புறம் ஒரு பக்கம் நிறைய மரக்கன்றுகள். நீங்கள் எல்லாருமே அதை சிறப்பாக செய்யணும்.